இந்த ப்ரோக்ராம்ல என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லைங்க, நம்ம ஹெல்தியாவும் சில டிப்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் 81 கேஜிலேருந்து 74 கேஜி நான் வந்திருக்கேன். இது எப்படி நான் வந்தேன்னு எல்லாருமே கேட்டுட்டே இருந்தாங்க. 60 ஹெல்த் கேர், அதனால தான் நான் வந்து இந்த 100 டேஸ் ப்ரோக்ராம் எடுத்திருந்தேன். அதில் தான் வந்து அவங்க ஹெல்தியான டிப்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்ன பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக இந்துமதி மேமும் புவனேஸ்வரி மேமும் வந்து நமக்கு நேரடியாகவே வந்து ஒரு 20 மினிட்ஸ் அதை பற்றி ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க. என்னோட பேர் இந்துமதி, 60 ஹெல்த் கேர்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து அங்கே ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸாகவும் சீனியர் டயட்டிஷியன், ஐம் ரெஜிஸ்டர்ட் டயட்டிஷியன் டூ. அண்ட் என்னோட கலீக் வந்திருக்காங்க, ஷீ இஸ் ஜிஎம் அண்ட் ஷீ இஸ் சீனியர் கன்சல்டன்ட் டயட்டிஷியன் தேர். இன்னைக்கு வந்து இந்த செஷனில் டோன்ட் வரி, நான் கொஞ்ச நேரம் தான் பேசுவேன், ஒரு 15 to 20 மினிட்ஸ். உங்களுக்கு நிறைய அட்வைசஸ், குட்டி குட்டி அட்வைசஸ் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நான் எது பேசுகிறேனோ அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நியூட்ரிஷன் சம்மந்தமாக. ஓகேவா? ஸோ அதுக்கு யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ எனக்கு முக்கியமாக இப்போ நியூட்ரிஷன் பற்றி பேசணும்னா நிறைய பேசிட்டே போகலாம், நிறைய இருக்கு இல்லையா? அது நீ இப்போ கேட்கவே வேண்டாம், யூடியூப், சோஷியல் மீடியா திறந்தாலே நியூட்ரிஷன் தான். எல்லாரும் டாக்டர்ஸ் ஆயிட்டாங்க, எல்லாரும் டயட்டிஷியன் ஆயிட்டாங்க, நிறைய பேர் அட்வைசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எது கரெக்ட் எது தப்புன்னு? யோசிச்சிருக்கீங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, ஏபிசி ஜூஸ் தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்ச நாளைக்கு. திடீர்னு வந்து ஆம்லா ஜிஞ்சர் டீ அப்படின்வாங்க, அதுக்கு போயிடுவோம். சீட்ஸ் எடுங்க அப்படின்வாங்க, அதுக்கு போயிடுவோம். பர்ஃபெக்டா எது எடுக்கணும் என்ன எடுக்கணும் நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா? அன்லஸ் வி ஆர் பர்ஃபெக்ட்லி எஜுகேட்டட் இன் தட். ஸோ இன்னைக்கு வந்து என்னால் இந்த டைம் ஸ்பேன்ல எவ்வளோ உங்களுக்கு கவர் பண்ண முடியுமோ நான் ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து முக்கியமான 3 விஷயத்தை பற்றி பேசுகிறேன். இது 2-வே இன்ட்ராக்ஷன் தான். எனக்கே கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. ஓகே, இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுக்கலாம், ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க, அப்பப்போ நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ முக்கியமாக 3 விஷயம் நான் இன்னைக்கு பேச போகிறேன் உங்ககிட்ட. முதல் விஷயம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் பற்றி. இது வந்து நம்ம ஜாஸ்தி அதை யோசிக்காத ஒரு பொருள். மைக்ரோ நியூட்ரியன்ட்னு ஒன்று இருக்கு, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்னு சொல்லுவோம். கரெக்டா? சயின்ஸ்லாம் படிச்ச ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்ப்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட், இது 3 தான் நம்ம முக்கியமாக ஞாபகத்துக்கு வரும். அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸையும் மறந்துட்டோம். எதில் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? ஃபைபர். ஃபைபரும் கார்ப்ஸ்ல தான் வரும். இட்ஸ் ஓகே, குட் திங். ஸோ எதில் இருக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ல தான் விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய இருக்கு. அடுத்த கொஸ்டின், நம்ம சாப்பிட்றோமா? சத்தமே இல்லை. ஜூஸா குடிச்சிடுறோமா? அது ஃபைபரே கிடையாது. ஓகே, எஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ல தான் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கு. ஆனா நம்ம ஃப்ரூட்ஸ் கூட எப்போ சீசனலா எடுத்துக்கிறோம், ஜூஸா எடுத்துக்கிறோம், எப்படியோ அதை மேனேஜ் பண்ணிடுறோம். குழந்தைங்களுக்கு எப்படியா திணிச்சு கொடுத்துருவோம் இல்லையா, எடுத்துக்கோங்கன்னு. அண்ட் ஆஸ் த மதர்ஸ் டே இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஃப்ரூட்ஸ் ரெகுலரா சாப்பிடுறோம்? கிடையாது. வெஜிடபிள்ஸ் எத்தனை பேர் வீட்டில் 2 காய்கறி சமைக்கிறோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. நீங்க கண்டிப்பா. ஓகே, ஸோ ஓகே, ஓரளவுக்கு நல்ல நம்பர்ஸ் தான். தயவு செய்து வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ற மாதிரி இருங்க. வெஜிடபிள்ஸ் அவ்வளோ மிராக்கிள் பண்ணும் நமக்கு. சுஜாதாமாக்கு நல்லா தெரியும் ஆக்சுவலி. ஸோ இவங்க என்ன ஸ்பெஷல் எனக்கு அப்படின்னா, நிறைய விஐபிஸ், ப்ரீமியம் கிளைண்ட்ஸ் எங்களுக்கு இருப்பாங்க இல்லையா, நிறைய பேருக்கு நாங்கள் கன்சல்டேஷன் கொடுத்துருச்ச. அவ்வளோ அப்ரப்டா என்ன சொல்றோமோ ப்ரிசைஸ்டா சொல்றத அழகா செஞ்சாங்க. எந்த ஒரு சாக்கு சொல்ல மாட்டாங்க, எந்த எக்ஸ்கியூஸ்லாம் கேட்க மாட்டாங்க, பர்ஃபெக்டா பண்ணாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவங்க கிட்ட. யங்ஸ்டர்ஸ்னா வந்து ஃபிகர் கான்சியஸா இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், அதுக்காக எல்லாம் கரெக்டா சாப்பிடணும்னு நினைப்போம். ஒரு மதர் ரேஞ்ச்ல வந்த பிறகு வீடை பார்த்துக்கணும், பசங்களை பார்த்துக்கணும், ஹஸ்பண்டை நல்லா கவனிச்சுக்கணும், இப்படியே இருப்போமே தவிர நம்மள எத்தனை பேர் நல்லா பார்த்துக்கிறோம்? ரொம்ப கஷ்டம். கரெக்டா? மறந்துட்டோம் நிறைய பேர். ஸோ எத்தனை பேர் வீட்டில் வந்து காலையில காஃபி டீ போட்ட உடனே ஒரு கப் நீங்க குடிச்சிட்டு அப்புறம் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்குறீங்க? ஓகே, ஸோ எனிதிங் யூ ப்ரிப்பேர் அட் த மார்னிங், ஃபர்ஸ்ட் கொண்டு போய் யாருக்கு கொடுப்போம்? பசங்களுக்கு கொடுப்போம், இல்லை ஹஸ்பண்ட்க்கு. அண்ட் மீதி இருந்தா அது ஆறி போச்சுன்னா திருப்பி சூடு பண்ணி எல்லாம் அப்படிலாம் இல்லையா? சூப்பர், ரியலி ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் திஸ். இப்படிதான் இருக்கணும். உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, நீங்க தான் பில்லர்ஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஃபேமிலியை நல்லா கொண்டு போக முடியும். ஸோ இன் மை 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்
நான் ஒரு 19+ இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். ஸோ ஐ ஹவ் சீன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது மாறுதல் இருக்கு. முந்திலாம் அம்மாக்கள் வந்து ரொம்ப அம்மாவா இருப்பாங்க. ரொம்ப அவங்களெல்லாம் மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். மொத்தமா எடுத்து வீட்ல இருக்க எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. அவங்க கஞ்சி போட்டு சாப்பிட்டுப்பாங்க. வெறும் தண்ணி ஊத்தி சாப்பாடு சாப்பிட்டுப்பாங்க. இப்ப அதெல்லாம் மாறிடுச்சுன்னா ஐம் சோ ஹாப்பி ஃபார் தட். தயவு செய்து ஆஸ் அ ஹியூமனா நம்மளை பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைய காலகட்டத்துல நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்ட மாதிரி அந்த ஹெல்தி ஃபுட் எல்லாம் கிடையாது இல்லையா? ஸோ நம்ம மேல தப்பு சொல்ல முடியாது. அப்போ ஒரு 10 பிஸ்கெட் பாக்கெட் தான் இருந்துச்சு, இப்போ 100 பிஸ்கெட் பாக்கெட்ஸ் இருக்கு, வெரைட்டியா இருக்கு. நமக்கே ஆசை வருது இல்லையா? ஃப்ரீ கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, எதை செலக்ட் பண்ண எதை விடன்னு தெரியல, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம், அது நம்மளெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. வி ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் இட். முன்னெல்லாம் சூப்பர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு ரேக்ல ஒரு பொருள் இருக்கும், இப்போ ஒரு ரோக்கு ஒரு பொருள் இருக்கு, ஃபுல்லா இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமா கான்சியஸா மதரா சொல்றேன், உங்களோட பிள்ளைங்களோட ஃபியூச்சரை பார்க்கறது ரொம்ப முக்கியம். நியூட்ரிஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, பார்த்து சாப்பிட சொல்லுங்க. வெளியில ரொம்ப வாங்கி சாப்பிடலாம், கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. முடியுமா? ட்ரை பண்ணலாம். ஓகே, வீட்லயே ஹெல்த்தியா சமைக்கிறதுக்குலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ட், அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸை மறக்காம வெஜிடபிள் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்க இதுல மெயினா 2 விட்டமின் சொல்லலாம். ஒன்று வந்து அயன், நம்ம எல்லாருக்கும் தெரியும், இரும்பு சத்து. இந்தியாவில் அனிமிக் தான் ஜாஸ்தி, தெரியுங்களா? அது விமனுக்கு 62% விமன் வந்து அனிமிக்கா இருக்காங்க. ஸோ ரத்த சோகைன்னு சொல்லுவோம், அது நமக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அடுத்தது வந்து கால்சியம். ஸோ பால் பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம், வளர வயசு நல்லா பால் சாப்பிடுங்க, அவங்களுக்கு எல்லாம் கரெக்டாக கொடுத்துருவோம். ஸோ நம்மளும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுத்து கரெக்டாக சாப்பிடணும். அண்ட் டீ காஃபி குடிக்கிறச்ச இந்த மாதிரி கால்சியம் இருக்கிற பொருட்கள்லாம் வந்து குறைச்சி சாப்பிட்றது நல்லது. ஏன்னா 2 இன்ட்ராக்ஷன் ஆகும்போது டீ காஃபி எப்பவுமே தனியாக சாப்பிடுங்க, சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிடாதீங்க. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கால்சியம் அப்சார்ப்ஷன் இருக்கு. ஓகே, அது பார்த்துக்கோங்க. அண்ட் அயன் சாப்பிட்றச்ச விட்டமின் சி நல்லா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கீரைலாம் சமைக்கும் போது தக்காளி போடுவாங்க. எல்லாம் நம்ம சமைக்கிற அத்தனை சமையலையும் ஒரு மிராக்கிள் இருக்கு. புளியில ஊற வச்சு காய்கறி சமைக்கிறதுல இருந்து, மஞ்சளும் மிளகும் சேர்க்கறதுல இருந்து, அதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மிளகுல வந்து ஒரு முக்கியமான பொருள் இருக்கு, கர்க்குமன்னு சொல்லுவாங்க. அந்த கர்க்குமன் பொருள் வந்து அது வந்து கோல்டன் சொல்லுவோம், கோல்டன் திங் ஆக்சுவலி. ஸோ அந்த மிளகு வந்து உள்ள ஜீரணமாகி அப்சார்ப்ஷன் நடக்கணும்னா அதுக்கு பெப்பர் தேவை. நீங்க பெப்பர் இல்லாம மிளகு சாப்பிட்டீங்கன்னா வேஸ்ட். புரியுதுங்களா? அந்த குக்கும்பர் பெப்பர்னா மிளகு, டர்மரிக்கும் பெப்பரும், சாரி டர்மரிக்கும் பெப்பரும் ரொம்ப உள்ள இன்வால்வ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, டர்மரிக் அண்ட் பெப்பர், மஞ்சளும் மிளகும், கரெக்டா சொல்லிட்டேனா? ஓகே, ஸோ இது 2 உங்க சாப்பாட்டுல பேரா இருக்க மாதிரி பார்த்துக்கோ. ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா கூட போதும். ஓகே, தென் 2வது விஷயம் வந்து நியூட்ரிஷன் லேபிள். எத்தனை பேர் நியூட்ரிஷன் லேபிள் பார்த்து திங்ஸ்லாம் வாங்குறீங்க? வாங்குறீங்களா? ஸோ யூஸ்வலா ஒரு ட்ரெண்ட் இருக்கு, நான் பார்த்த வரைக்கும், நான் எங்க வீட்லயே நடந்திருக்கு இதெல்லாம். ஸோ கடைக்கு போறச்சு என்ன செய்வோம்னா, பேக்கெட் பார்ப்பாங்க, பிராண்ட் பார்ப்போம், எந்த கம்பெனின்னு, என்னெல்லாம் குவான்டிட்டி பார்ப்போம். எக்ஸாக்ட்லி, கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்படியே பின்னாடி திருப்பி ப்ரைஸ் பார்ப்போம். ப்ரைஸ் பார்த்துட்டு இது 100 கிராம்ஸ்க்கு இவ்வளவா, 200க்கு இது, ஓகே ஃபைன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டு வாங்கிட்டு வந்துருவோம். எக்கனாமிக்லி நம்ம வந்து இந்தியன் விமன் ஆர் சோ பிரில்லியன்ட் இன் தட். அப்படி செகண்ட்ஸ்ல கால்குலேட் பண்ணிட்டு வாங்கிடுவோம். எத்தனை பேர் அந்த பிரைஸ் டாகுக்கு மேல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் லேபிளை பார்த்து வாங்குறோம்? ரொம்ப கம்மி, கரெக்டா? இனி தயவு செய்து நியூட்ரிஷன் லேபிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா டு பி ஃப்ராங்க் ஐம் டெல்லிங், 95% ஆஃப் மார்க்கெட்டிங் டெக்னிக் ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த நியூட்ரிஷன் டேபிள்ல தான் இருக்கு. அதாவது நம்ம ஏமாந்து போற விஷயம். ஓகே, ஃபுல் ஃபைபர், ஹோல் ஃபைபர்னு சொல்லுவாங்க. நல்ல லேபிள பாத்தீங்கன்னா தெரியும், 9% தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். ஸோ அதனால ஆப்வியஸா வந்து அது மார்க்கெட்ல வந்து சர்க்குலேஷன்ல இருக்கு. ஸோ நீங்க லேபிள் பார்த்து வாங்குங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹோல் நல்ல ஃபைபர் ரிச் பிரெட்னு இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா, பார்த்துப்பீங்க இல்லையா? ஸோ அது நீங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது, கரெக்டா? சூப்பர், கொஞ்சம் கஷ்டம் தான், நல்லா இருக்காது தான். ஏன்னா எப்பவுமே ரொம்ப ஹெல்த்தியா இருக்க பொருள் வந்து டேஸ்டா இருக்காது. ஸோ அந்த ஹை ஃபைபர் பொருள், அந்த பிரெட் வந்து நீங்க பார்த்து வாங்கும்போது பின்னாடி திருப்பி பாருங்க, ஒரு சர்விங்க்கு 3 கிராம் ஃபைபர் இருக்கான்னு பாருங்க. பர் சர்விங்னு போட்டிருப்பாங்க. அண்ட் அந்த இன்கிரீடியன்ஸ்னு இருக்கும், எந்த பொருள் எல்லாம் போட்டு அந்த ப்ராடக்ட் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. அதுல
ஃபர்ஸ்ட் மெயினா வந்து கோதுமை மாவு, அதாவது ஹோல் கோதுமை மாவு இருக்குதான்னு பாருங்க. ஃபைன். ஸோ அது ஃபர்ஸ்ட் இருக்கணும். அண்ட் லாஸ்ட் மூணாவது விஷயம், நோ ஆடட் சுகர். ஸோ சுகர் ரொம்ப தப்பு இல்லையா? சுகர் எடுக்கக்கூடாது. கரெக்டா? ரொம்ப கஷ்டப்பட்டு தலையாடுறீங்க. கரெக்ட். ஓகே. ஆக்சுவலி நான் ட்ரிக் சொல்லட்டா? என்னோட கிளைண்ட், என்னோட பேஷண்ட்ஸ்க்குலாம் நாங்கள் ஹாஃப் சுகர் கொடுப்போம். ஸோ நோ ப்ராப்ளம் இன் தட். அதுக்குலாம் ட்ரிக் இருக்கு. நீங்க ஹாஃப் சுகர் சாப்பிட்டாலும் வெயிட் குறைக்கலாம், நீங்க வந்து ஹெல்தியா இருக்கலாம். தேர். ஸோ லாஸ்ட் விஷயம், மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபுட் பிளேட். ஒரு ஃபுட் பிளேட் வந்து எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சொல்லுங்க. ஆ ஓகே. கீரை. ஆ ஆ ஃப்ரூட்ஸ், கொஞ்சமா ஃப்ரூட்ஸ். ம் ஒரு கட்டோரி. சூப்பர். ஓகே, ஐம் சோ ஹாப்பி டு ஹியர் திஸ். கார்ப் எல்லாம் சொல்றீங்க, சோ ஹாப்பி. ஓகே ஓகே சூப்பர். அவ்வளவுதான். சொல்லுங்க. தேங்க்யூ. புரோட்டீன், கார்பு, ஃபைபர் இருக்கணும். ஒரு பிளேட்டை மூணா பிரிக்கணும். ஓகே, நீங்க சொல்லுங்க. புரோட்டீன்ஸ் இருக்கணும். ஓகே, நான் சொல்லட்டா? சிம்பிளா ஒரு வழி சொல்லட்டா? ஒரு பிளேட் நாலா பிரிச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு ட்ரெண்ட் இந்தியன்ஸ்க்கு வந்து எம்சிஆர்னு ஒரு ஜீன் இருக்கு, வெரி ப்ராப்ளமேட்டிக் ஜீன். எங்கெல்லாம் தேவையில்லையோ அங்கெல்லாம் வெயிட் போடும். ஓகே, அது வந்து ஆப்ஷனே இல்லை, நம்ம ஜீனே அப்படிதான். ஸோ அப்போ நம்ம தான் நம்மளை நல்லா பார்த்துக்கணும், இன்னும் நல்லா பார்த்துக்கணும். ஸோ பிளேட் வந்து இப்படி ட்ரை பண்ணுங்க. ஒரு பிளேட்டை வந்து நாலா பிரிச்சுக்கோங்க. மேலே 2 ஹாஃபும் ஃபுல்லாக வெஜிடபிள் தான். 2 வெரைட்டி வெஜிடபிள் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா? நமக்கு வந்து சிப்ஸ் இருந்தா போதும், ஊறுகாய் இருந்தா போதும், அப்பளம் இருந்தா போதும் இல்லையா? இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசாலா இருந்தா போதும். குட் குட், சோ ஹாப்பி. ஆக்சுவலி நீங்க சொல்றது ரொம்ப கன்வின்சிங். ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில பேர்கிட்ட பேசுறது, இப்படிதான் பழகி இருக்கும். ரொம்ப கஷ்டம். ஆனா எனக்கு வெயிட் மட்டும் 20 kgs குறையணும் அப்படின்றவாங்க. நம்ம முயற்சி பண்ணாதானே குறையும். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு டயட்டிஷனா எங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமோ வீல் ஹெல்ப் தட். ஒரு ஃப்ரெண்டா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தாத்தா பாட்டி பண்ண வேலையை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? கரெக்டா சாப்பிட்டீங்களா? பிளேட்டை காட்டுங்க. எது கம்மியா இருக்கு, எது ஜாஸ்தியா இருக்கு. திஸ் இஸ் வாட் யூ ஆர் டூயிங். அண்ட் ஃப்ரெண்ட்லியா. ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா? ஸோ மதர் நமக்கு தெரியும், ஸ்ட்ரிக்ட் ஒர்க் ஆகாது. ஸோ பிளேட்ல ஃபர்ஸ்ட் 2 ஹாஃப் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த ஹாஃப் அடுத்த ஹாஃப்ல வந்து ஒரு பகுதியில காப் சொன்னாங்க, அதாவது நம்ம வெள்ளை சாதம். ஸோ முடிஞ்சா ஒயிட் ரைஸ், மில்லட்ஸ் மாத்திக்கலாம். ஒயிட் ரைஸ்னாலும் அந்த போர்ஷன் கம்மியா, ஒரு போர்ஷன் மட்டும் இருக்க மாதிரி. அடுத்த லாஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த 25% அதுல புரோட்டீன் இருக்கும். பேசிக்கா இப்ப நான் சொல்ல வர ரீசனே அதுதான். புரோட்டீன் ரொம்ப கம்மி நம்ம இந்தியன் ஃபுட்ஸ்ல. குறைச்சிட்டோம். நம்மளுடைய ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சாப்பாடுலாம் இப்ப இல்ல. நம்மளுடைய பிளேட்டே மாறி போச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ மினி மீல்ஸ்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இல்லையா? நிறைய விதவிதமா. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு? அது ஒரு ஒரு மீலும் ஒரு ஒரு டைம்ல ஜீரணமாகும். சப்பாத்திக்கு ஒரு டைம் எடுக்கும், கேசரிக்கு ஒரு டைம் எடுக்கும், ஃப்ரூட்டுக்கு ஒன்று, வெஜிடபிள்க்கு ஒன்று, இட்லிக்கு ஒன்று, இடியாப்பத்துக்கு ஒன்று, எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டைம் எடுக்கும். ஒன்று 30 நிமிஷத்துல ஜீரணமாகும், ஒன்று 45 நிமிஷம், ஒன்று 50 நிமிஷம், இப்படிலாம் இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? மொத்தமா வழிச்சு ஒரே டைம்ல முடிஞ்சு. ஸோ கொஞ்சம் இனி சாப்பிட்றச்சு அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து, ஒரே வெரைட்டியா ஃபுட் இருக்க மாதிரி கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று வேணா மாத்திக்கோங்க. ஓகே, ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், டைம் கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு சின்ன அட்வைசஸ் மட்டும் நான் சொல்றேன். ஸோ நான் எங்க 60ல என்ன பண்றோம்னு நான் சொல்றேன். எங்களை என்ன பண்ணுவோம்னா, வெயிட் ரிடக்ஷனுக்கு வருவாங்க. அண்ட் வெயிட் ரிடக்ஷன் மட்டும் இல்லாம மற்ற நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா? டயபெட்டிக் இருக்கும், பிசிஓடி, பிசிஓஎஸ். இதெல்லாம் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னன்னே தெரியாது. இப்போ நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை, அதுக்கப்புறம் நீ ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய ஏஜ் ஆக நிறைய வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ வெயிட் ரிடக்ஷன் மட்டும் இல்லாம அதை மாதிரி மெடிக்கல் கண்டிஷனுக்கு சேர்த்து தான் டயட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 டயட்டிஷியன்ஸ் இருக்கும். பர்சனலா பார்த்துப்பாங்க, என்ன டயட் பண்ணணும், எப்படி பண்ணணும், காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன சாப்பிடணும், எல்லாமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஐ மீன் டயட் ஷீட்ல வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்க கரெக்டா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க எங்கனாலும் பார்த்துருக்கலாம், டயட்டிஷியன்ஸ் டயட் ஷீட் கொடுக்குறாங்க இல்லையா? ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க எடுத்தீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்களும் அடுத்த விசிட் டயட்டிஷியனை பார்ப்பீங்களான்னு தெரியாது. கரெக்டா? ஸோ ஐ ஒர்க் இன் ஹாஸ்பிட்டல்ஸ், அதனால சொல்றேன்.
பட் இங்க என்ன நடக்கும்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி ஐ கேன் சேலஞ்ச் திஸ். இது மாதிரி நிறைய எங்கேயுமே நான் பார்த்தது இல்ல. வி மானிட்டர் த கிளைண்ட் எவ்ரி டே ஃபார் 100 days. 100 நாளைக்கு அவங்க என்ன சாப்பிட்றாங்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கும். மானிட்டர்னு சொல்லுவோம், ரெகுலர் மானிட்டரிங். டயட்டிஷியன்ஸ் பர்சனலாகவே வந்து அவங்க கிளைண்ட் அவங்க பேஷண்ட்ஸ் என்ன சாப்பிட்றாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, தினம் தினம் அவங்கள வந்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த தினம் தினம் ஒரு ஆள் நம்மளை கவனிச்சுட்டே இருந்தா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சேஞ்சஸ் நல்லா இருக்கும் இல்லையா? அதுதான் இங்க மேஜிக். ஸோ அதுதான் நடக்குது. ஸோ உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ஈட்டிங் ஹேபிட்டு கொண்டு போயிடுறோம், ஒரு ஹெல்தினஸ் கொடுத்துடுறோம். உங்களுக்கு இப்படிதான் சாப்பிடணும், இதுதாங்க கரெக்ட்னு உங்களுக்கு எஜுகேட் பண்ணிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஹெல்தினஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டாக்டர்ஸ் டயட்டிஷியன்ஸ் யாருமே தேவை கிடையாது. நீங்களே உங்களை நல்லா பார்த்துப்பீங்க. நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க உங்க ஃபேமிலியை இன்னும் நல்லா பார்த்துப்பீங்க. கரெக்டா? ஆப்வியஸ்லி அது ப்ராசஸ்டு ஃபுட்டை தவிர்க்கணும். ப்ராசஸ்டு ஃபுட் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வேர்டு? ஒரு சின்ன வேர்டு சொல்றேன். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஃபுட்டா இல்ல ப்ராடக்டா? யோசிங்க, யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோமா ப்ராடக்ட் சாப்பிட்றோமா? ஒரு 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 ஃபேக்டரியில போய் ஒரு பொருள் உள்ள போய் வெளியில பேக்கெட்டா வெளியில வந்துச்சுன்னா அது ப்ராடக்ட். அது நம்ம சாப்பிட்ற பாதி பொருள் ப்ராடக்ட் தான். ஸோ ப்ராசஸ் ஃபுட்டை தவிர்க்கணும். ப்ராசஸ் ஃபுட்னா ரொம்ப ஃபேன்சியா பேக்கெட்லாம் போட்டு அப்படி விற்கணும்னு இல்லை. ரோட் சைடில் இருக்கிற ஃபுட்டு கூட, ஈவன் ஸ்டார்டிங் ஃப்ரம் பானிபூரி, இட்ஸ் ப்ராசஸ்ட் ஆக்ஷன். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, இந்த இப்போ வீட்டில எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. வாழைக்காய் சிப்ஸ் இருக்குல்ல, எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால நல்லா இருக்கும், செம்ம டேஸ்டியா இருக்கும். மேம் பேசணும் மேம் நம்ம. ஓகே, ரிவ்யூ கால் பேசணும் திருப்பி நம்ம. ஓகே, ஸோ வாழைக்காய் சிப்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்காக வாங்கிட்டாதீங்க நிறையாலாம். ஓகே, ஸோ அந்த சிப்ஸை வந்து நீங்க ஃப்ளேம்ல, டைரக்ட் ஃப்ளேம்ல வச்சு ஹீட் பண்ணி பாருங்க. பற்ற வச்சு என்ன சொல்றது, அது எரிக்கணும். ஓகே, எரிச்சு பாருங்க. டாங்ல பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு நெருப்புல வச்சு பாருங்க. ஒரே ஒரு வாழைக்காய் சிப்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்க, எத்தனை டிராப்ஸ் ஆஃப் ஆயில் வருதுன்னு பாருங்க. பார்த்துட்டு மேம் இதுல இந்த மேபி இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும்போது கமெண்ட்ல போடுங்க. எத்தனை டிராப் ஆஃப் ஆயில் வருதுன்னு பாருங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர்ல பாத்தீங்கன்னா தெரியும், கேன் கவுண்ட் தி டிராப்ஸ் ஆஃப் ஆயில். ஐ காட் ஷாக்ட் when I am seeing it. ஸ்கூல்ல வந்து நாங்க இந்த நியூட்ரிஷன் டாக் போவோம் இல்லையா, அப்போ இது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவோம். இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம எடுத்துட்டு இருக்க ஒரு பொருள், அதுல ஒரு சிப்ஸ்ல அவ்வளவு எண்ணெய் இருக்கு. ஸோ நமக்கு தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எண்ணெயா குடிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ என்னன்ற போது ஒரு 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 நாளைக்கு வேண்டாம் சொன்னா ஷாக் ஆயிடுவீங்க. ஒரு மாசத்துக்கு சொல்றேன் எவ்வளவு தேவைன்னு. 1/2 லிட்டர் எண்ணெய் ஒரு ஆளுக்கு. ஸோ வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா 2 லிட்டர் எண்ணெய் தான் சாப்பிடணும். கொஞ்சம் கஷ்டம் இல்ல, பெரிய கஷ்டம் இது, பட் ட்ரை பண்ணா முடியும். சரியா? ஸோ நீங்க வந்து பர்ஃபெக்டா உங்க வெயிட்டை மெயின் பண்ணணும். பிகாஸ் ஐ எம் 45+. இட்ஸ் வெரி ஹார்ட் டு மெயின்டைன் யுவர் எனர்ஜி, யுவர் பேலன்ஸ், எவ்ரி திங். நான் நந்தினி கிட்டயோ தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஒன் கொஸ்டின் இஸ் ஃபார் யூ. நான் ஐ செட் பிகாஸ் யூ ஆர் சோ எனர்ஜெட்டிக். ஸோ என்ன சாப்பிட்டு வந்தீங்க? That's so nice actually. So enthusiastic. Very, very well. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. So we medical people know we train like one kind of sick. We never smile. அப்படிதான் இருப்போம். அது தெரியல, அது obviously we trained in that way. Yes, actually. ஸோ நீங்க ப்ரோட்டீன் பவுடர்ஸ்லாம் எடுக்கிறச்ச உங்களுக்கு தேவை இருந்தா மட்டும் எடுங்க. அது எல்லாத்துக்கும் கம்பல்ஷன் கிடையாது. அது ஒரு நல்ல ப்ரொஃபஷனலை பார்த்து அட்வைஸ் வாங்கிட்டு எடுங்க. ஓகே, நான் அதுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸும் இருக்கு. ஸோ ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் அதுல நீங்க பார்த்துக்கணும். ப்ரோட்டீன் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, வெயிட்டுக்கு கிராம்ஸ்ல எடுக்கணும். 50 கிலோனா 50 கிராம் ப்ரோட்டீன் மேக்ஸிமம் நான் சொல்றது. அதுக்கு மேல தேவைப்படாது. அது போதும். எனி கொஸ்டின்ஸ்? எஸ். ஓகே. ஆமா. ஓகே, ஃபைன். எஸ் எஸ். ஓகே, நான் தனியாவே உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ வைக்கலாம் போல இருக்கு. குட், ஆக்சுவலி யூ மேக்கிங் அஸ் டு திங்க். குட். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் 2 இருக்கு இல்லையா? ஸோ ஒருத்தர் ஒவ்வொன்று எடுப்பாங்க, அது மாதிரி இருக்கும். வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் சோர்சஸ் இருக்கு.
காய்கறி சாப்பிட்றவங்களுக்கு ப்ரோட்டீன் பேலன்ஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம். நல்லா இருக்க ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் மட்டும் 2 3 சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச டைம் ஆயிடுதுன்னு மேம் வந்துட்டாங்க. ஸோ ஸோ நல்ல வெஜிடேரியனா இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரோட்டீன் சோர்சஸ் நான் சொல்றேன். சுண்டல் மெயின் பார்த்து மிராக்கிள் ஆயிலா நாங்கள் இருந்திருக்கோம். டேப்லெட் செய்யாத விஷயத்த ஃபுட்டு சேஞ்ச் பண்ணி ஓகே இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் காய்கறியில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்தியான காய்கறினா பொடி வகை காய்கறி எல்லாமே ரொம்ப நல்லது. காய்னு முடியும்ல, அது எல்லாமே ரொம்ப நல்லது. நட்ஸ் சாப்பிடுங்க, ப்ரோட்டீனுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. நட்ஸ்ல வந்து நல்ல ஃபேட் நிறைய இருக்கு. நட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு நட்ஸ். நட்ஸ் நல்லதுன்னா எண்ணெயில போட்டு நெய்யில போட்டு வறுத்து பொரிச்சு அப்படிலாம் எடுத்துறாதீங்க. ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம நல்லதுன்னா நிறைய சாப்பிடுவோம். ஓகே, ஸோ அதை மட்டும் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆன்சர் டு யுவர் கொஸ்டின் கொஞ்சம் அதை ரீப்ளேஸ் பண்ணி நான் உங்களுக்கு புரியுற மாதிரியும் இன்னும் சொல்கிறேன். நீங்கள் வந்து 50 கிராம்ஸ் மேம் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். இன்கேஸ் நீங்கள் 35 கிராம்ல இருந்து டக்குன்னு 50க்கு மாறக்கூடாது, கிராஜுவலாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். பட் ஒரு ஏஜ் ஆக ஆக மினிமம் 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பர் கேஜி பர் பாடி வெயிட் எடுக்கிறது நல்லது. எல்லாமே ஒரு 40-45 இயர்ஸ்க்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறது வந்து நல்லது. ஒரு நீங்கள் ரைட்டான கைடன்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். வாக்கிங் மட்டுமே நம்மளுக்கு ஹெல்ப் ஆகாது. ஈவன் தோ நீங்கள் கால்சியம் எடுக்கிறீங்க, நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்கிறீங்க, நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸும் செய்ய வேண்டியது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார் தட் அட்லீஸ்ட் அந்த நம்ம எடுக்கிற ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷனுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஜிடேரியன் சோர்சஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மில்லட்ஸ் லைக் குதிரைவாளி, சாமை, திணை, கம்பு, வரகு, இது வந்து ஹோல் கிரெயின்ஸாக வாங்கணும். நீங்கள் கடையில் வந்து ப்ராசஸ் பண்ணி நீங்கள் வாங்கினேன் அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது நீங்கள் பவுடர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராகி மாவை வாங்கிட்டு நான் வந்து அதில் வந்து மோர் கலந்து நான் தோசை ஊற்றிடுறேன்னா அது பிரயோஜனமே இல்லை. அது கூட நீங்கள் வந்து உளுந்து இல்லை ஏதாவது ஒரு பருப்பு சேர்த்தாதான் நம்மளுக்கு அது கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஆகும். வெஜிடேரியன் இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன் தான் தால்ஸ் எல்லாமே. பட் அது கூட நீங்கள் சர்டன் திங்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும், லைக் கிரவுண்ட்நட்ஸ் மாதிரியோ ஃபிளாக் சீட்ஸ் மாதிரியோ ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக மாறும். ப்ளஸ் எதுக்கு ஏன் அவ்வளோ நேரம் ஒரு மாவு இருக்கு, சரி பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த இட்லி தோசை, டின்னரு இட்லி தோசை, எனக்கு அதுதான் ஜீரணம் ஆகுறதுன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அடை மாதிரி எடுத்துக்கோங்க, பருப்படை எடுத்துக்கோங்க, பெசரெட்டு எடுத்துக்கோங்க, உளுந்து பணியாரம் எடுங்க. அதில் ஏன் அரிசி அவல் போடணும்? வெறும் பருப்பு மட்டுமே போட்டு கூட நம்ம வந்து பண்ணலாம் இல்லை? தட் வில் ஹெல்ப் யூ டு இன்க்ரீஸ் த ப்ரோட்டீன் கண்டென்ட் இன் அ டே. இஸ் இட் ஓகே? கிளியர்? யா, ஓகே. செக் குவெஸ்ட்க்கு போகலாமா? ஓகே, எல்லாரும் சைலண்டா யாரெல்லாம் இருந்தீங்களோ எந்திரிச்சு ஒரு 3 டைம்ஸ் தோப்பிக்காரனை போடணும். ஆன்சர் சொல்லலனா ஓகே, தெரியலையோ எல்லாரும் ஏதாவது ஒண்ணு சொல்லணும். ஓகே, சோ யாரை இன்சார்ஜா போடலாம்? யார் ஆன்சர் சொல்லலன்னு? மேம் பாக்குறீங்களா மேம்? ஓகே மேம், அப்ப நீங்க பாருங்க. ஓகே, ஸோ நான் இங்கிலீஷ்ல சொல்கிறேன், தமிழ்லையும் சொல்கிறேன். விச் சூப்பர் சீட் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹேவிங் மோர் கால்சியம் தேன் மில்க்? சன்ஃப்ளவர் சீட்ஸ், செசமே சீட்ஸ், பம்கின் சீட்ஸ். பாலை தவிர்த்து கால்சியம் நிறைய இருக்கிற உணவு வகைகள் என்னென்ன? ஓகே ஓகே ஓகே, ஸோ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கை தூக்குங்க, நம்ம யாரையாவது செலக்ட் பண்ணலாம். ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, டோன்ட் வெரி. ஓகே, ஸோ இப்போ வந்து யாருக்காவது வந்து வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி மேம் சொன்ன மாதிரி இந்த எள்ளை வந்து நீங்க ஊற வச்சுட்டு பால் ஆக்கிட்டு அதுல வந்து மஞ்சளும் பெப்பரும் போட்டு வாரத்துல ஒரு நாளும் 2 நாளும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப்டர் 40-45 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் நீங்கள் எடுக்கும்போது தட் வில் ஹெல்ப் ஃபார் தி கால்சியம் கண்டென்ட்டும் நிறைய வரும். அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக எடுக்காதீங்க, ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் ஒரு 30 ml அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு அது செட் ஆகுது அப்படின்றப்போ நம்ம வந்து குவான்டிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இஸ் இட் ஓகே? செகண்ட் கொஸ்டின் போலாமா? Okay, so to help a busy mom glow from within, which vitamin is essential for collagen production and skin health? Vitamin D, vitamin C, vitamin B12. ஆன்சர் சொல்லக்கூடாது, கை தூக்குங்க. ஓகே, பிங்க் சாரி சொல்லுங்க.
ஓகே, கரெக்ட். ஏன்னா வந்து நம்ம எல்லாரும் நினைப்போம் நெல்லிக்காயில தான் வந்து நிறைய விட்டமின் சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சாரி, கொய்யாக்கால நிறைய விட்டமின் சி இருக்குன்னு நினைப்போம். ஆனா நெல்லிக்காய் தான் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற விட்டமின் சி. டெய்லியுமே எல்லாருமே 2 நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஹேர் ஃபால்லாம் நிறைய இருக்கு அப்படின்னா வந்து நெல்லிக்காய் கருவேப்பிலை போட்டு நீங்க வாரத்துல அட்லீஸ்ட் 2 or 3 டேஸ் நீங்க ஒரு ஜூஸ் மாதிரி கூட குடிக்கலாம். பட் 2 நெல்லிக்காய் அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி நீங்க ஏதாவது விட்டமின் B12 அயன் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது கூட சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது ஃபார் அ பெட்டர் அப்சார்ப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Okay, so anemia is common in women. Pair your iron with iron-rich foods to help of more absorb in the body. A cup of tea, squeeze a lime, a glass of milk. White chudidar? Wrong answer. ஓகே, ஸோ ரைட் ஆன்சர் இஸ் லெமன். நான் இப்போதான் ஜஸ்ட் சொன்னேன், யார் கவனிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ நீங்க என்ன நீங்க உணவு எடுத்துட்டாலும் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஹீமோகுளோபின் வந்து 10க்கு கீழே இருக்குன்னா சின்ன ஸ்டெப் லைக் அயன் ரிச் ஃபுட்ஸ், அந்த அயன் ரிச் ஃபுட் கூட வந்து நீங்க வந்து ஏதாவது ப்ரோட்டீனை சேர்த்துக்கோங்க அண்ட் தென் லைமும் சேர்த்துக்கோங்க ஃபார் அ பெட்டர் அப்சார்ப்ஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கீரை எடுக்கிறீர்கள் அப்படின்னா வந்து நீங்க கீரை சமைக்கும் போதே அதுல 2 கரண்டி நல்லா திக்கா இருக்கிற ஒரு பருப்பு சேர்த்துக்கோங்க, பாசிப்பருப்பு, தோரம் பருப்பு, வாட் எவர் இட் இஸ். அதை ஒரு பவுல்ல எடுத்துட்டு அரை மூடி எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அது பெட்டரா அப்சார்ப்ஷன் ஆகும். ஓகே, கிளியரா? ஓகே. Which mineral is known as an anti-stress mineral because it helps to relax muscles and improve sleep quality for tired moms? Sodium, magnesium, iron. ஆன்சர் சொல்ல கூட கை தூக்குங்க. யாரு இவங்க? நான் உங்களை கேட்கவே இல்லை. யார் இவங்களா? நீங்க. எஸ், கரெக்ட். ஸோ மெக்னீஷியம் ரிச் ஃபுட்ஸை நீங்கள் நைட்டு நல்லா எடுக்க எடுக்க தூக்கம் நல்லா வரும். ஸோ நீங்கள் வந்து பாதாம் ஊற வச்சுட்டு ஒரு 5 பீஸ் பாதாம் நீங்கள் டின்னர் சாப்பிட்ட பிறகு ஒரு ½ hour கழிச்சு நீங்கள் அதை சாப்பிட்டேல் அப்படின்னா தூக்கம் எனக்கு சரியா வரல அப்படின்றவங்க கூட கொஞ்சம் வந்து தூக்கம் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இது ஒன்றும் மருந்து ரொம்ப என்ன சொல்றது, இட் இஸ் நாட் அ டேப்லெட் போட்ட உடனே தூக்கம் வரும்னு. லாங் ரன்ல நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சமாவது எஃபெக்ட் தெரியும். இன்னொன்று, கோயிங் டு அ பெட் அட் அ சேம் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்படின்னா நீங்க வந்து டெய்லியுமே நான் 10-11 மணி ஆகும் பெட்டுக்கு போறதுக்குன்னா ஒரு 15-20 minutes ஆர் மினிமம் ½ hour முடியும் நீங்க வந்து மொபைல் பார்க்க கூடாது. மொபைல் பார்க்காம பெட்டுக்கு போகணும். நான் வந்து அப்படியே பெட் பக்கத்துலயே வச்சுட்டு நான் தூங்குறேன் அப்படின்றது ரொம்ப ராங் ப்ராக்டிஸ். 15 to 20 minutes ஆகுது நீங்க வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். அதை நீங்க கொடுக்காம எனக்கு தூக்கம் வரல சொன்னீங்கன்னா தென் இந்த பாதாம் கூட ஒன்றும் ஹெல்ப் பண்ணாது. லாஸ்ட் கொஸ்டின், இது எல்லாருக்குமே காமனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங் எல்லாருக்குமே காமனா இருக்கும். ஓகே, ஸோ 3 PM எனர்ஜி கிராஷ் இருக்கா? இருக்கிறவங்க கை தூக்குங்க. 3 மணிக்கு 2-3 மணிக்கு ஒரு அப்படியே ஒரு எனர்ஜியே அப்படியே எல்லாமே உறிஞ்ச மாதிரி ஒரு டயர்ட்னஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள கை தூக்குங்க. ஓகே, ஸோ இந்த டைம்ல என்ன எடுக்கலாம்? ஒரு சூப்பரான டீ வித் பிஸ்கெட்ஸ். ஓகே, அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது காஃபி இல்லை ஏதாவது ஒரு ட்ரிங்க் மாதிரி சோடா மாதிரி. ஓகே, இல்லைன்னா வந்து கொஞ்சம் வால்நட்டு ஃப்ரூட்டு அந்த மாதிரி என்ன எடுக்கலாம்? ஓகே ஓகே, ஸோ வால்நட் அண்ட் ஃப்ரூட் இஸ் அ ரைட் சாய்ஸ். ஆனால் நிறைய பேர் எதுக்கு போவோம்? டீக்கும் காஃபிக்கு தான் போவோம். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? 11 மணி டீ குடிக்கிறவங்கள கை தூக்குங்க.
ஓகே. ஸோ ஒரு டீ, காஃபி தப்புன்னு நான் சொல்லல. ஒன் கப் இன் டே நீங்க குடிச்சேன்னா ப்ராப்ளம் கிடையாது. அதுவே மார்னிங் ஒன்று, மிட் மார்னிங் ஒன்று, மிட் ஈவினிங் ஒன்று, ஈவினிங் ஒன்று, 7 o'clock ஆஃபீஸ் விட்டு வந்தோடனே ஒரு காஃபி இல்லை டீ வேணுன்றது ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. ஒன் டீ இன் டே இஸ் ஃபைன். நிறைய எடுக்கக்கூடாது. எடுத்தேன்னா நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன், நம்மளுக்கு கால்சியம் அப்சார்ப்ஷன், நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் ரொம்ப வந்து புவராக இருக்கும். ஸோ ஓகே, இஸ் இட் கிளியர்? இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கணுமா? ஓகே, தேங்க்யூ. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம். 6D ஹெல்த் கார்டு பத்தி நீங்க மேற்கொண்டு தெரியணும் அப்படின்னா விசிட்டிங் கார்டு கொண்டு வந்திருக்கீங்களா? நம்ம இங்க வைக்கிறோம், எல்லாருக்குமே அந்த கவர்ல போட்டு கொடுக்குறோம். கண்டிப்பா நீங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு சாதாரணமா தான் தெரியும், பட் நீங்க கொஞ்சம் வீட்ல போய் அவங்க என்ன பேசுறாங்க நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல. அதனால நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புவனேஸ்வரி மேமையும் இந்து மேமையும் நம்ம வந்து சுஜாதா பாபு வாய்ஸ் சேனல் வழியா ஆனர் பண்ணிடலாம்.